வீடு வீடாக ஒவ்வொரு பெரிய மாடி வீடாக ஏறி இறங்கி வேலை கிடைக்காமல் எத்தனை ஆண்டுகள் நான் அடைந்திருப்பேன் என்பதும், கெல்வியிலிருந்து யானை கவுனி வரையிலும் நான் நடந்து செல்ல வேண்டிய ஏழ்மையில் இருந்தவன் என்பதையும் எண்ணி பார்த்து நான் பேசுகின்றேன். இது மனசாட்சியோடு பேசுவதை போல உண்மையை சொல்ல வேண்டிய அவசியத்தில் நான் சொல்லுகின்றேன். அந்த துன்பங்கள் தான் என்னை இன்று மனிதாபிமானம் உள்ளவன் என்று என்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் பாராட்டக்கூடிய அந்த நிலையை பெற்றிருக்கிறேன் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, நடிக்கும் போது ஒரு கொள்கையோடு நடிக்க வேண்டும் என்பதை அமரர் அண்ணா அவர்கள் சொல்லித் தந்தார்கள். நாடகத்தை, கலைத்துறையான இந்த திரைப்பட துறையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், மனிதர்கள் மக்கள் பார்த்துவிட்டு செல்லும் போது நல்ல உணர்வோடு சமுதாய கண்ணோட்டத்தோடு ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொண்டு போக வேண்டும். அதே சமயத்தில் அவர்கள் பொழுதுபோக்காக கருதக்கூடிய மகிழ்ச்சியும் அவர்கள் கிடைக்க வேண்டும் என்பதை தேர்ந்த அண்ணா அவர்கள் வெகு தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கொள்கைதான் என்னை இன்று முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறதே தவிர என்னுடைய தனிப்பட்ட திறமை அல்ல. எனக்கு பின்னாலே இருக்கின்ற அண்ணாவின் கொள்கை, அண்ணாவின் திட்டங்கள், அண்ணாவின் எண்ணங்கள், இவை அப்பயன் என்று செயல்படுத்த முடிகிறது என்றால், அது செயல்படுகிறது என்றால் அதற்கு அண்ணா தந்த அறிவும் ஆற்றலும் அவர் தந்த வழிமுறைகள் தான் காரணம் என்பதை இங்கே நான் பதிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். தமிழகத்தில் எங்கெங்கே நாணயம், நேர்மை, நீதி இருக்கிறதோ அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். அந்த பாதுகாப்பு தர வேண்டும் என்றால் மனிதன் தன்னையே பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். தன்னையே காப்பாற்றிக் கொள்கிற நிலைமையில் தன் மனத்தை பக்குவப்படுத்திக் கொண்டால் அது எவ்வளவு நலமாக இருக்கும். இங்கே தங்கவேல் சொன்னார், நாகே சொன்னார், அவர் கீரை சாப்பிடுறார், அவர் பத்தின கிடக்கிறார். நானும் நினைச்சு பார்க்கிறேன், கருவாட்டு குழம்பு பார்த்தா எல்லாம் போயிடுவேன். நானும் அப்படித்தான். நான் ஒன்றும் சாப்பாட்டில் குறைஞ்சவன் இல்லை. தேவை இல்லை என்றால் நிறுத்த வேண்டும். அதுதான் உணர்வு கட்டுப்பாடு. இது நமக்கு இப்போது தேவையில்லை என்றால் அதை வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய அளவிற்கு உணர்வின் அடிப்படையிலே, மனசாட்சியின் அடிப்படையிலே மனிதாபிமானத்தோடு நாம் நம்மை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நாகேஷ் எல்லாவற்றையும் சொன்னார். என்ன காரணமோ அவருக்கே வெட்கமாக இருந்ததோ என்னமோ தெரியவில்லை. இன்னொரு காரியத்தையும் அவர் சொல்லியிருக்க வேண்டும். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அதை நிறுத்திவிட்டால் இப்போது நன்றாக இருக்கிறார். கவலையால் அவர் காய்ந்து போகவில்லை. தேவையற்ற சூழ்நிலைகளில் நாம் எங்கெங்கோ அழைத்துச் செல்லப்படுகின்றோம். அதை நாம் தவிர்க்க வேண்டும் என்றால் நம்மையும் நமது பழைய நிலைமையையும் பழைய வரலாற்றையும் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். தம்பி சிவாஜி அவர் சொன்னார்கள், ஒரே தாயினுடைய கையிலே அன்னத்தை உண்டு நாங்கள் வளர்ந்தவர்கள் ஒரே படுக்கையில் படுத்திருந்தார்கள். உண்மை. அவர்கள் தாயும் எங்கள் இருவருக்கும் உணவு அளித்திருக்கின்றார்கள். என் தாயும் இருவருக்கும் உணவு தந்திருக்கின்றார்கள். அப்படி வளர்ந்தவர் தான் நாங்கள். அது மட்டுமல்ல, இந்த இடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தம்பி சிவாஜிக்கு நினைவிருக்காது. என் மறைந்த மனைவியினுடைய மரணத்தன்று யாரோடு வந்தார்கள். எனக்கு அழகு தோன்றவில்லை. சிவாஜி என்னை பார்க்க வந்தவுடன் அப்போதுதான் என்னை பிரித்துக் கொண்டு நான் அழுதேன். அந்த உணர்வு எங்களிடம் இருந்தது. யாரோட பிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில் நான் என் உணர்வை வெளிப்படுத்த முடியாமல் அமுக்கி அங்கே சொல்ல முடியாத அளவிற்கு, அது அஸ்திவாரம் போடக்கூட முடியாத அளவிற்கு, அது அஸ்திவாரம் வெடித்து போகின்ற அளவிற்கு அங்கே சூழ்நிலை இருந்து போதெல்லாம் அதை பிரித்து அழுவதற்கு பிறகுதான் அதை நான் முதல் தாங்கிக் கொள்ள முடிந்தது. அது மட்டுமல்ல, எத்தனையோ பேர் அப்போது பேசிக் கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய விளம்பரத்தை எம்ஜிஆர் மன்றங்கள் கிழிக்கிறது, சிவாஜியினுடைய விளம்பரத்தை எம்ஜிஆர் மன்றங்கள் கிழிப்பது போல எம்ஜிஆர் நடிப்புக்கு அங்கே விளம்பரம் தரும்போது சிவாஜி மன்றங்கள் கிடைக்கிறது. இப்படியெல்லாம் பழி. கடைசியிலே படம் கூட எடுத்தேன். ஒரு ஆடு மாறந்து கொண்டிருந்தது விளம்பரத்தை. பேர் எங்கள் இதை பயன்படுத்திக் கொண்டவர் எதிரே இருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில்
மனிதனுக்கு துன்பம் நேருகின்ற இடத்தில் தான் நண்பன் சகோதரனாகவோ அது உறவினராகவோ வருகிறான். அந்த நிலையில் அன்று மாலை 5:30 மணி வரையில் என்னோடு இருந்து மயானத்திற்கு வந்து என்னை குளிப்பாட்ட வைப்பதற்கு கூட முயன்று நான் ஒரு துணியை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஓவர் சாப்பிட்ட போதுதான் அவரும் சாப்பிட்டார். அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. போய் சுத்தம் சாய்த்து விட்டு போயிருக்கலாம், யாரும் கேட்க முடியாது. என்னை இறுதி வரையில் நான் கீழே மயங்கி விடாமல் என்னை தாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்து எனக்கு உதவி செய்து உடன் பிறந்த தம்பியாக இருந்த சிவாஜி எப்பொழுதும் அந்த இடத்திலே தான் அவர் இருக்கிறார் என்பதை இங்கே நான் சொல்லிவிடுகிறேன். அவருக்கு இருக்கிற வருத்தம் எனக்கும் இருக்கிறது, அரசியல் பிரிக்கவே என்று. ஆனால் அண்ணன் தம்பியை பிரிக்க முடியாது, எப்போதாவது நாம் ஒன்று சேருவோம் என்று நான் நம்புகின்றேன். அது எதற்காக என்று எனக்கு தெரியாது. அரசியல் சட்டவர் யாரும் அங்கிருந்து எடுக்காதே. மனிதர்களெல்லாம் போகின்ற இடம் ஒன்றுதானே. நல்ல எண்ணம் என்று இருந்தால், நல்ல வழி என்று இருந்தால், பகுத்தறிவு என்று இருந்தால், மனிதாபிமானம் என்று இருந்தால், இங்கே பார்க்கிறோமே இத்தனை கலைஞர்கள் என்னை பாராட்டி என்ன பயன்பெறப் போகிறார்கள். சரவணன் சொன்னார், இந்த சட்டத்தை கொண்டு வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறார்கள் என்று. முன்பிருந்தவர்கள் அதை செய்யவில்லை. எவ்வளவோ மஞ்சாடி கேட்டார்கள், எவ்வளவோ மனுக்கள் கொடுத்தார்கள், எவ்வளவோ பேர் சந்தித்து பேசினார்கள். காம்பவுண்ட் டாக்ஸ் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். என்ன காரணம்? அந்த சட்டம் இருந்தால் எந்த தியேட்டருக்காரையும் பயமுறுத்தலாம். நீ 2000 அதிகமாக விட்டு விட்டாய், அதிகாரிகள் சொல், லைசன்ஸ் கான்சல். இப்போது சொல்ல முடியாது. அவர்கள் நியாயமான அந்த அளவுக்கு எவ்வளவு கூட்டம் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் சேர்க்கலாம். ஒரு ஒட்டுமொத்தமாக இவ்வளவு கலெக்ஷன் ஆகும் என்றால் அந்த பணத்தை கொடுத்து விடுகிறார்கள். அவர் சொன்னபோது கவனித்திருப்பீர்கள் என்னவோ 22 கோடி ரூபாய் அரசுக்கு அப்போது கிடைத்தது. இந்த காம்பவுண்ட் டாக்ஸ் நாங்கள் கொடுத்ததன் விளைவாக 36 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு கிடைக்கிறது. எங்கே போயிருக்கும்? இந்த 14 கோடி ரூபாய் இடைவெளியே எங்கெங்கோ போயிருக்கும். அதையெல்லாம் தடுப்பதற்கு காரணம் நானும் அங்கே உணர்ந்து கொண்டிருந்தவன். நான் ஒரு தயாரிப்பாளனாக, இயக்குநராக, ஏதோ நடிகனாக இருந்த காரணத்தால் இவைகளெல்லாம் தெரிந்தது. செய்கிறோம், இன்னமும் செய்ய இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் தங்களுக்குள் சில நல்ல காரியங்களுக்காக ஒத்துமை உணர்வு கொள்ள வேண்டும். நான் கலைஞர்களெல்லாம் பணிவோடு வேண்டும் கேட்டுக் கொள்கின்றேன். இப்போ சிவாஜிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நடிப்புத்துறை இந்த நடிப்பில் இருக்கும்போது சம்பந்தம் இல்லாவிட்டாலும் அந்த பிரிவினை உண்டாக்கி எங்களுடைய கசப்புணர்ச்சியை உண்டாக்க பார்த்தார்கள். சில சமயம் மனிதர்களுக்கு இயற்கையாக பல பேர் சொல்லும்போது நம்பிக்கை ஏற்படும். எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கலாம், அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் முக்கியமான கட்டங்கள் நாடு, மொழி, இனம் என்று வரும் பொழுது இவைகளெல்லாம் விட்டுவிட்டு அதைத்தான் முன்னதாக நாம் கருதுவோமே தவிர, முன்னுரிமையாக அதற்கு இடம் கொடுப்போமே தவிர வேறு வழியை நாம் நம்முடைய செயலை ஏற்றுக் கொள்ள முடியாது. ஆகவே நாம் கலைஞர்கள் பாராட்டினார்கள் என்றால் அவர்களுக்கு ஒன்று சொல்லுவேன், உங்களுக்கும் நீங்கள் மக்களுக்கு தருகின்ற நல்ல பாடங்கள், நல்ல வழிமுறைகள், நல்ல செயல்முறைகள் கொண்ட கதையை, கருத்துக்களை சொல்லி மக்களை நீங்கள் உங்களுக்கு சொந்தக்காரராக்கிக் கொண்டால் உங்களை விட்டு மக்கள் பிரியமாட்டார்கள். மக்கள் இதயத்தை நீங்களும் இடம் பிடிப்பீர்கள் என்று பாக்யராஜுக்கு நான் சொல்லுகிறேன். அவர் விளையாட்டாக சொல்லுகிறார் என்று கருதாதீர்கள். அவர் அந்த நிலைமைக்கு வந்து விட்டார். மற்றவர்களுக்காக சொல்லுகிறார். நான் ஒன்றை திரும்ப திரும்ப சொல்கிறேன். பாக்யராஜ் மூலமாக அனைத்து தம்பிகளுக்கும், தங்கைகளுக்கும், பெரியவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, நீங்கள் ஒற்றுமைப்படுங்கள். ஒற்றுமைப்பட்டு நீ ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த அமைப்பின் மூலமாக நீங்கள் அரசை அணுகுங்கள். அந்த அரசு மக்களுக்காக செய்கின்ற காரியத்தில் நல்ல கலையை, நீங்கள் நல்ல பண்பை, பகுத்தறிவை, மொழி உணர்வை, நாட்டுப்பற்றை, இந்த ஒருமைப்பாட்டை நீங்கள் சொல்வீர்களானால் அதற்கு இந்த அரசு நிச்சயமாக உதவும். நான் இருக்கிற வரையில் இது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்பதை இங்கே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். இதற்காக நீங்கள் அனைவரும்
எங்கள் கட்சிக்கு வாருங்கள் என்று பொருள் அல்ல. உங்களை காப்பாற்றிக் கொள்ள உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருங்கள், அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வருத்தத்தோடு சொல்லுவேன், இப்போ சில படங்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஒரு படிப்பினை இல்லை, ஒரு கொள்கை இல்லை, ஒரு வரைமுறை இல்லை, எப்படியோ போய்கொண்டிருக்கிறது. இது போனால் ஒன்றை நான் திரும்ப வற்புறுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். முதலில் பனியன் இல்லாதவனுக்கு பனியன் போட்டால் போதும் என்று இருக்கும். ஒரு அரக்கை சட்டையாவது போட வேண்டும் என்ற ஆசை பின்னால் வரும். அப்புறம் முழுக்கை சட்டை என்று வரும், அப்புறம் சூட்டு கோட்டை என்று வரும். அதுக்கு பிறகு அவரை திருப்திப்படுத்த முடியாது. அவர்கள் மக்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு ஆசையை தூண்டிவிட்டீர்களா, அவர்கள் எந்த அளவுக்கு போவார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சினிமா துறை இப்படியே போகுமானால் மக்களை நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது. வேண்டாத படங்கள் வருகிறது வெளிநாட்டிலிருந்து, அதை பார்க்கக்கூடாத இளைஞர்கள் என்று சொல்லி தலைமூட்டாலும் கூட பார்க்கக்கூடிய நிலைமை இங்கே இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து இருப்பீர்கள். இங்கே இருப்பவர்களுக்கும் தெரியும், அதை தடுக்க முடியவில்லை. ஏன்? ஆபாச காட்சிகள் வந்து மனிதனை அந்த காட்சியை பார்க்க தூண்டுகிற போது உங்களால் கொடுக்க முடியாது. திரைப்படத்தை அந்த காட்சியை காண்பிக்க முடியாது. ஆங்கிலத்தில் சொல்வது போல் ப்ளூ பிலிம்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற வேண்டாத பாத்திரங்களை சிருஷ்டித்து கதையை கூட அமைத்து அந்த நான் வேதனையோடு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஆபாச படங்களை மக்களுடைய இளைஞருடைய உள்ளத்தில் அது வேண்டும் என்று தோற்றுவிக்கும்படியான நிலைமையை உணர்த்துகிறார்கள். மக்களுக்கு நீங்கள் ஒருமைப்பாட்டு சொல்லுங்கள். மக்களே ஜாதி வேதம் இல்லை என்று சொல்லுங்கள். மக்களே உயர்வுதார் இல்லை என்று சொல்லுங்கள். மக்கள் உழைத்து பிழைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். மக்கள் படித்து முன்னேற வேண்டும் என்று சொல்லுங்கள். உழைக்கின்றவன் தான் உயர்ந்தவன் என்று சொல்லுங்கள். இந்த நாட்டில் வந்தாக வேண்டும். இல்லாவிட்டால் இந்த முகமூடி கொள்ளையோ, ரயிலே கொள்ளையடிப்பதோ, தாய்த்தலை இருப்பதோ, இந்த வழி எங்கே வருகிறது? குழுக்கு வழியே பணம் பறிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை. இது திரைப்படத்தில் இருந்தாலும் சரி, வேறு வகையில் இருந்தாலும் சரி, நான் ஒன்றை மட்டும் சொல்லேன், மக்களுக்கு ஒழுங்கு ஒழுக்கம் இவைகளை கற்பிக்கின்ற படமாக, அதே சமயத்தில் மக்கள் மகிழ்ச்சியோடு சிரித்து சிரித்து அவர்கள் தங்களை மனநிறைவு கொள்ளும்படியாக செய்யக்கூடிய படத்தை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். இதை செய்ய வேண்டும் என்று உங்களை நான் பணிவோடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். நீங்கள் என்னை விட புகழ்பெற்று முதலமைச்சர் என்ன, இன்னும் பெரிய பதவிகளை எல்லாம் நீங்கள் பெற முடியும். மக்களும் உங்களை ஆதரிப்பார்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், சமீபத்தில் 2-3 ஆண்டுகளாக பார்க்கின்றேன், வருகின்ற நடிகர்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய வகையில் இல்லாமல் திடீரென்று தோன்றி பட்டியலிருந்து மறைந்து விடுகிறார்கள். என்னவென்று தெரியவில்லை என்று அவர் வீழ்கிறார்கள். அல்ல, நீங்கள் எந்த பாத்திரத்தின் மூலம் மக்களுக்கு அறிமுகமாகிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கிறீர்களோ, அதை பொறுத்துத்தான் தமிழக மக்கள் உங்கள் ஏற்பார்கள் வரவேற்பார்கள் என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்கின்றேன். வேறு மாநிலங்களில் படம் பார்க்கிற மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கவனிப்பதில்லை. பம்பாயில் போனால் என்னென்ன அநியாயம் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழகத்தில் அப்படி இல்லை. பிக்னிக் போக முடியாது ஒரு நடிகை, மறுநாள் அவர் ரோட்டில் நடக்க முடியாது. கேள்வி செய்வார்கள், பத்திரிகை வரும், மக்கள் வெறுப்பார்கள், அந்த படத்திற்கு வசூல் இருக்கார். இங்கே பண்பையும் பகுத்தறிவையும் நன்மையும் தேர்மையும் தீமையும் பகுத்து பார்க்கின்றார்கள். அதை தயவு செய்து நாங்கள் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். எம்ஜிஆருக்கும் நடிகர் திலகத்துக்கும் இவ்வளவு புகழ் இருக்கிறது, அந்த இடத்தை யார் நிரப்ப முடியாது சொன்னால் நான் நம்ப மாட்டேன். பாகவதர் இருக்கும்போது அப்படித்தான் சொன்னோம், கலைவாணர் இருக்கும்போது அப்படித்தான் சொன்னோம். பாகவதர் இருக்கும் போதே சவுந்தரராஜன் வந்தார், கலைவாணர் இருக்கும் போதே இன்னொரு நடிகர் வந்தார். ஆகவே வாழ்க்கையில் வயது ஏற ஏற எப்போதாவது அவன் ஓய்வெடுத்தே சேர வேண்டும். அதுக்கு பிறகு அடுத்த வாரத்து தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும். தோன்றுகிறவன் தங்கள் உறுதியாக மக்கள் மனத்தில் இருக்க செய்ய வேண்டும் என்றால், கழகத்தில் எப்படிப்பட்ட கொள்கையை நாங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறோமோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். எந்த கட்சியும் சேராதவர்கள் என்னை பாராட்டுகிறார்கள். ஆகவே கழகத்திற்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பதாக
நான் நிச்சயமாக சொல்லி என்னை ஏமாற்றிக் கொள்ள மாட்டேன். நீங்கள் கலைஞனுக்காக ஒரு நடிகனுக்காக இங்கே பாராட்டு நடத்துகிறீர்கள். எனக்கு டாக்டர் பட்டம் கிடைத்ததே என்பதற்காக பெருமைப்படுகிறீர்கள். நீங்கள் பெருமைப்படலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பு பேரறிஞர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், கலைஞர்கள் இவரெல்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்தினார்கள். அதை நான் அங்கே போகாமல் வீட்டில் அவர்கள் என்னென்ன சொன்னார்கள் என்று பேப்பரை போட்டு கேட்டேன். அவ்வளவும் எனக்கு எச்சரிக்கையாக இருந்தது. பாராட்டினார்களே தவிர அது எச்சரிக்கை இருந்தது. நீங்கள் இங்கே பாராட்டுகிறீர்களே, இன்னும் நீண்ட நாள் இருங்கள், உதவி செய்யுங்கள் என்று அந்த வார்த்தையிலே என்ன தொழிக்கிறது என்றால், தமிழ்நாட்டை மறந்து விடாதீர்கள், பதவியை பெரிதாக நம்பி விடாதீர்கள் என்று நீங்கள் எனக்கு அறிவுரை கூறியிருக்கின்றீர்கள் என்று நான் எடுத்துக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள், நல்ல படம் எடுங்கள். ஸ்ரீதர் சொன்னார், நான் கதையாக ஒரு படம் எடுத்தால் இது ஐகாஸ் என்று சொல்கிறார்கள், சண்டை காட்சி கால் காட்சியிடம் எடுத்தால் உங்கள் தகுதிக்கு இந்த படம் எடுக்கக்கூடாது என்றார்கள். நான் என்ன படம் எடுப்பது எனக்கு தெரியவில்லை என்று முந்தைய இரவு சொன்னார். எனக்கு உணவு இருந்ததாக நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த நிலைமை நாட்டிலே இருக்கிறது என்பதற்கு என்ன காரணம்? யாரை வேடிக்கை பார்க்க போகின்றோம் என்பதை பார்க்கும்போது நல்லவர்களை பார்க்க போகின்றோம். இங்கே சொன்னார்கள், எம்ஜிஆருக்காகவும் சிவாஜிக்காகவும் தான் கூட்டம் என்று. நான் நம்ப தயாராக இத்தனை கலைஞர்களையும் ஒருமிக்க பார்ப்பது என்பது உங்களுக்கு எளிதான காரியம் அல்ல. எந்த படத்தையும் எல்லோரையும் போட்டு படம் எடுக்கவும் முடியாது. எடுக்க வேண்டும் என்றால் பொன்னியின் செல்வன் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவருக்கு எல்லோருக்கும் வேலை கிடைக்கும், சிவாஜி உட்பட. ஆனாலும் பரவாயில்லை, என்றாவது ஒரு நாள் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் படம் எடுக்கும். நான் எடுக்காவிட்டால் அந்த படம் பறந்த என்னுடைய எண்ணப்படி வரும். அது மற்றவர்கள் பிடிக்கவோ இல்லையோ, இந்த காலத்தில் பிடித்தது யான் சொல்கிற அந்த பண்போ நேர்மையோ மற்றவர்கள் பிடிக்கவில்லை என்றாலும் என் உள்ளத்துக்கு திருப்தியோடு நான் படம் எடுப்பேன். நாட்டு மக்களை வேறு வழியில் திருப்பி இளைஞர்களை தவறான கருத்துக்களை சொல்லும் நாட்ட நான் முயன்றேன் என்ற குற்றச்சாட்டுக்கு எப்போதும் ஆழமாட்டேன் என்பதை சொல்லிக்கொண்டு, இங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. உண்மையிலேயே நேற்றைய முந்தைய தினம்தான் எனக்கு இந்த குழந்தைகளுடைய நிலைமை கேள்விப்பட்டேன். பிறகு நான் வர சொன்னேன். நடக்க முடியாத குழந்தை சத்துணவாக நடக்கிறது என்றால் உண்மையிலே நான் அந்த ஒரு குழந்தை நடந்தால் கூட இந்த 150 கோடி ரூபாய் செலவு செய்வதை நான் புண்ணியம் என்று கருதுகிறேன். அந்த தாயின் உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சி வருகிறது என்று பார்த்து நான் கேட்டேன். ஒரு குழந்தைய தாயிடம் என்ன செய்வது, தவறுதான் இருந்து கொண்டு நடந்து கொண்டிருந்தது. நான் சத்துணவு குழந்தைகளை சேர்த்து அவர்களுக்கு சொல்லி கவனியுங்கள் என்று சொன்ன போது 6 மாதம் 7 மாதத்தில் தவழ்ந்த குழந்தை நடக்க ஆரம்பித்தது. மஞ்சக்காமாரி கண்ணாக இருந்து பார்வை செய்யாத குழந்தை பார்வை இப்போது தெரிகிறது என்று சொல்லும்போது நான் எப்படி ஆனந்தப்பட்டேன் என்று சொல்ல முடியாது. ஆகவே நான் 15 வயது வரை அடுத்த ஆண்டு பட்ஜெட்டுகளை சேர்த்து 15 வயது வரை குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் கொடுக்கும் திட்டத்தை நான் அமல்படுத்த இருக்கின்றேன். என் சொந்த அனுபவம். கலைஞர்களுக்கு வீடு கொடுக்கிறோம் என்று சொன்னோம். கலைஞர்களுக்கு வீடு கொடுக்கிறோம் என்றால் முன்பணம் கட்ட அந்த துணை நடிகர்களுக்கு வசதி இல்லை. அதையும் அரசு நிதியாக தந்து மாதா மாதம் அதை திருப்பி தருவதற்கு நடிகர் சங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் பாக்கியராஜ் அவர் சொன்னதை நான் பூர்ணமாக முழுமையாக ஆதரிக்கின்றேன். அதை அனுபவித்தவன் நான். ஒரு நாள் ஒரு வேடத்திற்காக எனக்கு சிபாரிசு செய்து நாளை காலையிலே வாருங்கள் ஒப்பந்தம் செய்யலாம் என்று சம்பளத்தை பேசிவிட்டார்கள். மறுநாள் காலையிலே போனேன். டைரக்டர் சிபாரிசு செய்தார். எனக்கு வேறு வழி இல்லை, இந்த படத்தில் இன்னொருவரை போட்டுவிட்டோம், அடுத்த படத்தில் வாருங்கள் தந்து என்றார்கள். அது மகாத்மா காந்தி சொன்னது போல போஸ்ட் பேஸ் செக். ஒரு 15 நாளைக்கு 20 நாளைக்கு கழிச்சு நீ போய் பேங்க்ல வாங்கிக்க போஸ்ட் பேஸ் போடுவாங்களே, அந்த செக்கு எப்ப திரும்ப செல்லாது. அதுபோல அப்படிப்பட்ட நிலைமை கலைஞர்களுக்கு இருக்கிறது. இங்கே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் படம் எடுத்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன், பார்த்தேன். நான் பாரதிராஜா அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைவருக்கு
இந்த முயற்சியை எடுத்து இவர் பெருமையாக எளிதில் அல்ல, ஆனால் குறுகிய காலத்தில் இதுவரை யாரும் நடத்தாத நிகழ்ச்சியாக நடத்தி காட்டிருக்கின்ற பாரதி ராஜா அவரை சேர்ந்த குழுவினருக்கு நான் சொல்லிக் கொள்வது, அவைகளை ஒரு குழு அமைத்து அவைகளை அதற்கு சொந்தமாக்குங்கள். அதில் வருகின்ற பணத்தை இந்த நலிந்த நடிகர்கள், நலிந்த கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன், இவர்களுக்கு நீங்கள் அவ்வப்போது உறவை பயன்படுத்துங்கள். இது போன்ற காரியங்களை தொடர்ந்து செய்யுங்கள், நிதி சேர்க்கிறீர்கள், அதை பயன்படுத்த சொல்லும்போது எனக்கு பாராட்டு வருவது மட்டுமல்லாமல் என் தத்துவ திட்டத்துக்கு பணம் தருவதை நான் இந்த நேரத்தில் எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. அவர் 50,000, 25,000, 10,000, லட்சம், சிவாஜி அவர்கள் லட்சம் ரூபாயை தன்னுடைய மகனிடம் கொடுத்து இரவு இப்போதே கொண்டு போய் கொடுத்து விட்டு வா என்று சொல்லி அனுப்பியிருந்தார்கள். நன்றி கடிதம் எழுதிவிட்டேன். ஆனால் பிரபு பேசினார், நான் சின்ன பையன் என்று பேசினார். இருக்கட்டும், அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறது, தலையில பெற வேண்டாம். அவருடைய வாரிசாக வரக்கூடிய திறமை அந்த பிள்ளைக்கு உண்டு என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன், வாழ்த்துகின்றேன். அதுபோல் இங்கே இருக்கின்ற ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் மற்ற நடிகர்களையும் என் வாயார மனமாக வாழ்த்துகிறேன். உடலை பேணி பாதுகாத்து நீங்கள் மக்களுக்கு கலை தொழில் செய்து நிறைய புகழ் பெறுங்கள், செல்வமாக வாழுங்கள், மனத்தோடு மகிழ்வோடு இருங்கள் என்று என் உடனாக வாழ்த்துவிட்டு, இந்த நிதியை தருகின்றவர்களுக்கு நான் நன்றி சொல்லும் போது யார் என்ன எண்ணினாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் எப்படி உழைத்து சம்பாதிக்கிறீர்கள் என்பதை அனுபவத்தில் தெரிந்தனான். ஆகவே உங்கள் ஒவ்வொரு பைசாவிற்கும் எவ்வளவு கோடி மதிப்புண்டு என்பதை நான் எண்ணி பார்த்து உங்களுக்கு நான் கைகூப்பி நன்றி சொல்லி என்னை வாழ்த்துகின்ற இந்த நண்பர்களுக்கெல்லாம் நான் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி டாக்டர் பட்டம் கலை உலகத்திற்கு, தமிழகத்திற்கு சொல்லி அந்த தந்தவர்களை நான் மனமாக பாராட்டி நன்றி வரும்போது அண்ணா நாம வாழ்க.